Praise the Lord. நம்மை அவர் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் இந்த காலை மத பிறப்பு ஆராதனையிலே தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் நடத்தி வந்த உம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே. வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே கண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே. ஹல்லேலூயா. இயேசுவே thank you Lord. லவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே thank you Lord. நன்றி அப்பா. யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி தேவ சமூகத்தில் கடந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி
இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் தேவ சமூகத்தில் கூட்டி வந்திருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தி இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வாதம் தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே சத்தம் உயர்த்தி ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திரே, உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து கர்த்தாவே அப்பா எங்களை இம்மட்டும் கடந்து வர உதவி செய்தீரே. அப்பா எங்களை ஆண்டவரே காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை தாங்க, ஆண்டவரே எங்களை தப்புவித்து கொண்டு வரும்படியான கிருபைகளை மேலனையே தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி. இந்த இறுதி ஆண்டவரே வருடத்தின் இறுதியான மாதத்தின் முதலாவது நாளிலே அப்பா அந்த அதிகாலை பொழுதுலமுடைய பாதத்தில் அமரும்படியான கொடுத்தமுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆயத்தப்படும்படியான ஆண்டவரே அப்பா அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி நடத்தி வந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இறுதியான ஆண்டவரே ஸ்தோத்திர மாதத்திலேயோ உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துவீராக. இந்த அதிகாலை பொழுதுல நடக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா தடைகளை மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளை துணிதப்படுத்தி கொண்டு வருவீராக. நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்திற்கான ஆண்டவரே ஆயத்தமான வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலை பொழுதிலே கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் காத்திருக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த வரை தேவ ஆவியானவர் ஒருவரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. அப்பா அந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆவியின் பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் இந்த வருடத்தை ஆண்டவரே நாங்கள் கடந்து முடிக்கும்படியான கிருபைகளை இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நிறைவேற்றுவீராக. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அப்பா அந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தி கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியாக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. கர்த்தர் எங்களுக்கு தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க. இயற்கையை சாதகப்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்று முழுவதுமாய் நீங்க ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு சாதகப்படுத்தி தருவீராக. முழுவதுமாய் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதுமாய் நடக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. முதலாவது நாளிலே உம்முடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த ஜெபத்தை விசேஷித்தவனமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாதத்துல தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ள ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே, அதிகாலையிலே அப்பாவின் சமூகத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் இயேசுவை பாடிடுவே.
அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் இமைப்பும் தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடும். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை. ஆமென் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை. ஆமென் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே.
களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடும். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடும். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா. அவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள் அது பெரியது, நித்தமும் நமக்கு தந்து நடத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பா திருப்பாதமே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் ஆமே நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, 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 கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே சப்பாவும் திருப்பாதம். அதிகாலை ஆனந்தமே இரவெல்லாம் காத்தீர், இரவெல்லாம் காத்தீர். இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர். இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். கோடி கோடி நன்றி டடி. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். கோடி 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 நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. ஊழிய பாதையிலே
உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே, உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு, உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு, உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே ஆமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசுநாதனே நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை தொடர்ந்து நாம் துதிக்கும்படியாக ஆமென் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
நாம் அவர் மூலமாய் செலுத்தத்தக்கதாய் நாம் நிற்கிற இடங்களிலே கண்களை மூடி நன்றி பலிகளை அவருக்கு நாம் செலுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த போகிறோம். இரவெல்லாம் காத்தவர், நேற்றைய துயரங்கள் எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உற்சாகத்தை தருகிறவர் அவர், பலனை தந்தவர் அவர். ஆமேன், 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 ஆமேன். பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி நம்மை நடத்தி வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தோட கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கர்த்தரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் மகத்துவங்களை செய்கிறார், அவர் மகத்துவங்களை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்கிறார். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்கிறார். ஆமே. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய சிந்தைகள் அவருடைய சிந்தை அல்ல, நம்முடைய எண்ணம் அவருடைய எண்ணம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்பாற்பட்டது, அது மேலானது, அது உயர்ந்தது, அது சிறந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதைத்தான் அவர் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறார். அந்த நல்ல தேவனுடைய சமூகத்தில் நல்ல உற்சாக பலிகளை இந்த காலை வேளையில கர்த்தருக்கு செலுத்துங்க. சோர்வுள்ள பலி அல்ல. ஆமேன், 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 ஆமேன். கனநித்திரையின் ஆவியோடு உள்ள பலி அல்ல. இந்த காலை வேளையில உற்சாக பலியா கர்த்தருக்கு செலுத்துங்க. உங்க பலவீனமான பலி கர்த்தருக்கு தேவையில்லை. பலனுள்ள பலிய கர்த்தருக்கு செலுத்துங்க. பழுதில்லாத பலிய கர்த்தருக்கு செலுத்துங்க. ஊனும் குருடும் இல்லாத பலிய கர்த்தருக்கு செலுத்த முடிஞ்சா ஹல்லேலூயா முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட கர்த்தருக்கு செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பலியின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அந்த பலியின் மேல Thank you Lord. அந்த பலியின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்கின பலி அல்ல, நொறுங்கின பலி அல்ல. ஆமென். உடைஞ்சு போன பலி அல்ல, ஊனான பலி அல்ல. சத்துள்ள பலிய கர்த்தருக்கு செலுத்து. பலனுள்ள பலிய கர்த்தருக்கு செலுத்து. உற்சாகமான பலிய கர்த்தருக்கு செலுத்து. கர்த்தர் அதின் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் அதின் மேல் பிரியமா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே,
எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த காலை வேளையில கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா ஓஹோ மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, இழுத்து கொள்பவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே ஹல்லேலூயா. எப்ராஹிமே இந்த 12வது மாதத்தை தொடங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். உன்னை கைவிடாதவரும் உன்னை ஒப்புக்கொடாதவரும் ஆகிய தேவன் உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஒரு தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவே. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, ஆமென். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு ஹல்லேலூயா நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டீரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. ஓ நல்லவனாக்கி, ஆமே நல்லவனாக்கி. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஓ எங்களை கைவிடாதவரும் எங்களை ஒப்பு கொடாதவரும் ஆகிய தேவனே, எங்களை கைவிடாதவரும் எங்களை ஒப்பு கொடாதவரும் ஆகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென் ஆமென். எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையாய் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. ஓ செல்ல பிள்ளையாய் ஆமென். ஓஹோ எதுவும் என்னை, ஓ எதுவும் என்னை, ஓ எதுவும் என்னை
செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய். ஆமென். ஓ செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளை. ஆமென். ஓ எதுவும் சொல்லுங்க, எதுவும் என்னை. ஆமென். எதுவும் என்னை. ஓ எதுவும் என்னை. எப்ராஹிமே, எப்ராஹிமே, ஓ இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிம். ஆமென், 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 ஆமென். உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்ல கை தட்டி ஆமென். ஆமா லீபாராபா சந்தரா உடாரா கபா துராபா லீபானாபா துராபா கபா ரியாந்தராபா லாபா துராபா லாபா ரிமானாபா ஷேகரே தராபா. ஆமென். உம்முடைய ஒப்பு கொடுப்பே. கையை தட்டி ஆண்டவருக்கு ஓ ஹல்லேலூயா. இந்த மாதத்தை தொடங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னை அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென், ஆமென். அந்த சந்தோஷத்தோட ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். சத்துருவின் கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த நாசத்துக்கும் எந்த மோசத்துக்கும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த அழிவுக்கும் உன்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். ஏன்னா நான் கர்த்தருக்கு எப்ராஹிமா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு இஸ்ரவேலா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல போறோம். அப்பாவை பார்த்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போற அவரை பார்த்து. என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியா டாலகா பாதாலா பாஷேக்கரே கத்தோரோ. Thank you Lord. கிறிஸ்து பிறப்புல ஆவியானவருடைய பங்கு முழுமையான பங்கு. ஸ்தோத்திரம். மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும் என்று சொன்னபோது தேவதூதன் இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வரும்போது ஆமென் அது நடக்கும்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய செயல் கிறிஸ்து பிறப்புல மிகவும் முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். இது பண்டிகையின் மாதம்,
இந்த மாதத்தை தொடங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் உன்மேல் நிழலிட்டு ஸ்தோத்திரம். என்ஹகோர், நம்முடைய துணையாளர், நம்முடைய தேற்றரவாளன், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர், மேல் வீட்டறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்தை தொடங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில அவர் நிழலிடுவாராக, உன்னை ஆளுகை செய்து நடத்துவாராக. அந்த கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி 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 நன்றி. அவர் உன்னை நிழலிட்டு உன்னை நடத்துவார், உன்மேல் அசைவாடி உன்னை நடத்துவார். You are going to feel the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த மாதத்தில் நீங்கள் உணரப் போகிறீர்கள். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க செயல்ல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிரயாணத்துல, உங்க கையிடும் வேலையில, நீங்க படிக்கிற படிப்புல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவருடைய செயலை நீங்க அனுபவிக்க போறீங்க. எப்படி மரியாள் ஆவியானுடைய செயலை அனுபவித்தாளோ அதுபோல இந்த பண்டிகை மாதத்தை தொடங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவருடைய செயல் உன் வாழ்க்கையில பெரிதாக இருக்கும். நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. என்ஹகோர், நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ஹகோர், நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க ஆவியானவரே. ஆவியானவர் எங்கள் மேல் நிழலிட்டு, ஆவியானவரே. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி இருக்கிற இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, மரியாள் மேல நிழலிட்டது போல, ஜலத்தின் மேல் அசைவாடினது போல, ஆண்டவரே, இந்த மாதத்தை தொடங்குகிற என் மேல நீர் அசைவாடி உம்முடைய ஆளுகையை, உங்க பிரசன்னத்தை, உங்க செயலை என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பான்னு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க செயலை என் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே, நீர் என் வாழ்க்கையில செயல்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிற எங்கள் மேல நீர் பலமாய் நிழலிட்டு ஆளுகை செய்து உம்முடைய கிரியையை, உம்முடைய செய்கைகளையும், உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத பகுதியை நாம் வாசித்து ஆமென் அடுத்த பகுதிகளுக்கு கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 78. ஸ்தோத்திரம். சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும்
குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடினாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம், இது பண்டிகை மாதம், இது ஒரு விசேஷித்த மாதம். இந்த மாதத்தில் ஆவியானுடைய செயல் மிகவும் முக்கியமான ஒன்று, மிகவும் ஸ்தோத்திரம் ஒரு 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 வல்லமை நிறைந்த ஒன்று. ஸ்தோத்திரம். அந்த செயல் நம்முடைய வாழ்விலேயும் நிறைவேறட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம், நான் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும்போது கர்த்தருக்காக கொடுக்கும்படி நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருந்தால் ஸ்தோத்திரம், நீங்கள் எழுந்து முன்னதாக வந்து ஆமேன் கர்த்தருக்கென்று கொடுத்து போய் அமரும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர். மைக்கில் பாட மாட்டீங்களா? பாடும்போது வாய்க்கிட்ட வச்சு மைக்க பாடுங்க. இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே.
எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சேர்ந்து சொல்லுங்க. ஹalleluya, 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, 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 ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துங்க. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற வசனத்தை கொண்டும் எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த வாரத்திலே நமக்கு உபவாச நாட்கள் வருகிறது. வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து ஸ்தோத்திரம் 3 நாட்கள் உபவாச ஜெபம் ஆலயத்திலே நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் அந்த ஜெபத்திலே தவறாமல் பங்கெடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களை நினைவுபடுத்துங்க. அது உபவாச திருவிருந்துக்கான உபவாச நாட்கள். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நாள் ஆகிலும் உபவாசித்து ஜெபிக்க ஸ்தோத்திரம் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள நான் உங்களை நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கிழக்கு பக்கத்தில், அதாவது சீனாவினுடைய ஒரு எல்லை அந்த பக்கம் வரும். ஸ்தோத்திரம். மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கு மேலே சீனா, அப்படி அந்த ரவுண்டில் வரும். அதுக்கு இடையில் 2 புயல் அந்த சேட்டலைட்டில் அது காமிக்குது. அது 2 புயல் உருவாகி இருக்கிறது. ஒன்றுக்கு பின்ன ஒன்று ஒரே தேசத்தை அடிக்கும்படியாய் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றாக 2 புயல் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். சின்ன சின்ன தேசங்கள், சின்ன சின்ன தீவுகள் அங்கே இருக்குது. அது பெரிய சேதங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஏற்கனவே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கை தேசம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆளுகை அவர்களுக்கு உண்டாக, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் ஆறுதலாக இருந்து ஸ்தோத்திரம் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆமென் பாரத்தோட இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஏற்பட்ட மழையினால, காற்றுனால ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆமென். விசேஷமாக இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிலிப்பைன்ஸ் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்.
இந்தோனேஷியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களில் மழையினால் காற்றுனால 100க்கும் அதிகமான ஜனங்கள் ஆமேன் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்றும், பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும், பலர் தங்களுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை முற்றிலுமாய் இழந்து நிற்கிறார்கள் என்பதையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில், இந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு, நாசங்களுக்கு, மோசங்களுக்கு கர்த்தர் தேசங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தேசங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தேசங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலையும் பல பகுதியில், விசேஷமாக ராமேஸ்வரம், அதுபோல் வேதாரண்யம் பக்கத்தில் உள்ள பகுதிகள் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கேயும் ஆண்டவர் இந்த வெள்ளமெல்லாம் சீக்கிரம் வடிந்து ஆமேன் ஸ்தோத்திர ஜனங்கள் மறுபடியும் தங்கள் வாழ்வை தொடங்குவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து கொள்ளுங்க. உம்முடைய இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உடைய தயவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு பண்டிகை மாதம். ஆகவே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நமக்கு அறிவிக்கிற வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். அதிலிருந்து ஆண்டுடைய வசனங்களை நான் உங்களோடு பேசி அந்த வார்த்தைகளை இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வாக்காக நாம் ஜெபித்து சுதந்திரித்து கொள்ள போகிறோம். 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நேற்றைக்கு அதை குறித்து ஒரு வார்த்தையை குறித்து நான் உங்களோட பேசி கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த காலை வேளையில் அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகுது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்தில் ஆமென், இந்த பண்டிகை காலத்தில் ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல வார்த்தை இப்படி நமக்கு சொல்லுகிறது. பயப்படாத, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. ஆமென். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வர இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா, நேரம் இல்லாதனால வேக வேகமாக நான் கடந்து போகிறேன். சில வசனங்களை நான் உங்களோட பேசணும், அதனால் வேக வேகமாக போகிறேன். ஸ்தோத்திரம். அங்கே இந்த குளிர் காலங்களிலே மந்தை மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து மந்தையை மடக்கி ஒரு வயலிலே தங்கியிருந்த ஒரு ராக்காலம் அது. ஸ்தோத்திரம். அந்த ராக்காலத்திலே தேவ தூதர்கள் அந்த மேய்ப்பர்களிடத்தில் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து ஆமென், அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது, அங்கே ஒரு பெரிய மகிமை வெளிப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் பயந்து போனார்கள். 9வது வசனத்தை நீங்க கவனிங்க. கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு பெரிய மகிமை அவங்க இருந்த அந்த வயல்ல, அவங்க இருந்த அந்த மந்தையின் நடுவில் ஒரு பெரிய மகிமை வெளிப்படுகிறது, ஒரு பெரிய வெளிச்சம் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதை கண்ட உடனே இவர்கள் பயந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போதான் அவங்களுக்கு சொல்லப்படுது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படுகிற அளவுக்கான ஒரு செய்தி எல்லாம் இல்லை, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தியைத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் செய்தி. என்ன செய்தி? ஸ்தோத்திரம் இல்லையா? அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். எந்த பிள்ளையை? 11வது வசனம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்னும் பிள்ளை, ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்தோத்திர, சந்தோஷம் என்கிற அந்த நற்செய்தி. சந்தோஷம்னா யாரு? இயேசு இல்லையா? கிறிஸ்து தான் சந்தோஷம். அப்போ இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம்தான் என்று நேற்றைக்கு காலையிலே ஆராதனையிலே நான் உங்களோட பேசினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட போது
இந்த சந்தோஷத்தை தன் வாழ்க்கையிலே சுதந்தரித்து கொள்ள இவர்கள் செய்த விஷயம் என்ன என்பதை எல்லாத்தையும் பேச நேரம் இல்லை. ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு மையமாக வைத்து ஒரு 4-5 வசனங்களை வேக வேகமாக காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவங்க நிறைய செய்தாங்க அந்த மெய்ப்பர்கள். அதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. என்ன செய்தி அறிவிக்கப்படுது? பயப்படாத, சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சந்தோஷமான செய்தியை அவங்களுக்கு அறிவிச்சாச்சு. அந்த சந்தோஷத்தை அறிவித்த உடனே, அதாவது நமக்கு இப்போ இந்த ஆடி, அப்புறம் அது என்னது, ஆடி ஆவணி தானே, இந்த தள்ளுபடி எப்போ போடுவாங்க? ஆடியிலையும் ஆடி மாதம் மட்டும் தான் போடுவாங்களா? சரி, ஆடியில் வந்த உடனே ஒரு தள்ளுபடி போட்டுட்ட உடனே இந்த நம்ம போகிற வருகிற இடத்துலலாம் ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க, நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. என்னன்னா 10% தள்ளுபடி, 50% தள்ளுபடி. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதை கேட்ட உடனே என்ன செய்வோம்? போய் பார்ப்போன்ற ஒரு எண்ணம் வரும். தோத்திரம், இந்த கடையில் 50% தள்ளுபடியில் துணி போட்டிருக்கிறாங்களாம் அப்படின்னு கேட்ட உடனே வாங்குறோமோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். காசு கொண்டு போகிறோமோ இல்லையா, அது அடுத்த விஷயம். ஆனால் போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் இவர்களுக்கு வந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பெத்லெகேம் ஊருக்கு போவோம். ஏன்னா இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பெத்லெகேமிலே பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப இயேசு தான் சந்தோஷம், நல்ல செய்தி. இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? பெத்லெகேம்ல பிறந்திருக்கிறாரு. இப்போ ஆமென். இந்த மேய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு அங்க 50% தள்ளுபடி போட்டிருக்காங்களாம், 50% தள்ளுபடி போட்டிருக்காங்களான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு சந்தோஷம் வராது. எழுந்து புறப்பட்டு அந்த கடைக்கு போய் பொருளை பார்த்து, ஆமா சொன்னது உண்மைதான், விளம்பரம் உண்மையானது தான், நல்ல துணி தான் போட்டிருக்காங்க, உண்மையிலேயே 50% தள்ளுபடி தான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது மாதிரி இந்த மேய்ப்பர்கள் பெத்லெகேமுக்கு போய் அங்கே பிறந்திருந்த அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு இந்த மேய்ப்பர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா சந்தோஷம் எங்க பிறந்திருக்கோ அங்க நீங்க போய் பார்க்கணும். அல்லேலூயா. எங்க இயேசு பிறந்திருக்கிறாரோ அங்க இயேசுவை வந்து பார்க்கணும். அப்பதான் அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாகும். ஆகார் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போறா வனாந்திரத்துல இல்லையா? வனாந்திரத்துல போயிட்டு இருக்கும் போது அப்பமும் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு. ஸ்தோத்திரம். இப்போ பிள்ளை சாகிறத பார்க்க கூடாம தூக்கி போட்டுட்டு அவ ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டா. ஸ்தோத்திரம். பிள்ளை ஒரு பக்கம் கத்துது, இவ ஒரு பக்கம் கத்துகா. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்னு வசனம் சொல்லுது. கேட்டு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார் இல்லையா? ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றில் இருக்கிற தண்ணிய எடுத்து கொண்டு போய் தான் பிள்ளைக்கு கொடுத்தாதான் பிள்ளை பிழைக்கும். ஸ்தோத்திரம் இல்லையா? பிள்ளை பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணியை எடுத்து கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். தண்ணியை பார்த்துக்கிட்டே ஐ தண்ணி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பிள்ளை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல செத்துரும். அல்லேலூயா. அப்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஸ்தோத்திரம் எங்க போகணும்னா பெத்லெகேமுக்கு போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க போகணும்? பெத்லெகேமுக்கு. ஆமா, இந்த 12வது மாசத்துல உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமான செய்தியை கேட்டு அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு விரும்புனா எங்க போகணும்னு வசனம் சொல்லுது? பெத்லெகேமுக்கு நீங்க போகணும். அல்லேலூயா. பெத்லெகேமுக்கு போகாட்டா சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. கேள்வியோட இருந்துரும். கேட்கிற இந்த நேரத்தோடய முடிஞ்சு போயிடும். ஏதோ ஆண்டவர் சந்தோஷம் தருவேன்னு சொன்னாரு, பரவாயில்ல இந்த 1ஆம் தேதியாவது ஐயா மனசுக்கு ஆறுதலா பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போலாமே தவிர சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா பெத்லெகேமுக்கு வரணும். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்பத்தின் ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீடு. பெத்லெகேம்னா அப்பத்தின் வீடு.
இந்த பெத்லகேமை குறித்து ஒரு 4 வசனங்களை வேகமா காட்டுறேன். இந்த பெத்லகேம்னா என்ன, பெத்லகேம்ல என்ன இருக்கு, நான் ஏன் பெத்லகேமுக்கு வரணும், என்னை கவனிக்கிறீங்களா? சரியா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, 6:15 முடிப்பேன். ஸ்தோத்திரம். ஏன் நான் பெத்லகேமுக்கு வர வேண்டும்? ஸ்தோத்திரம். 1 மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். மீகா 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும், ரொம்ப சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறார். போதும். ஸ்தோத்திரம். பெத்லகேம்ல யார் இருக்கிறான்னா, உலகத்தை ஆளுகிறவர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் இருக்கிறா? ஆளுகிறவர். அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறவர் பெத்லகேம்ல இருக்கிறார். அப்போ நான் பெத்லகேமுக்கு ஏன் வர வேண்டும்? என்னை ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை ஆட்கொண்டவரும், என்னை ரட்சித்தவரும், என்னை அபிஷேகிக்கிறவரும், என்னை நடத்துகிறவருமாகிய கர்த்தர் அவர். என்னை ஆளுகை செய்கிற தேவனிடத்தில் நான் வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது. ஆமென். உங்களை ஆளுகை செய்கிறவர்கள் யார்? ஸ்தோத்திரம். சிலரை உலகம் ஆளுகை செய்யும், சிலரை குடும்பத்தை ஆளுகை செய்யும், சிலரை கணவன் ஆளுகை செய்வான், சிலரை மனைவி ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம். சிலரை பாவம் ஆளுகை செய்யும், சிலரை பிசாசு ஆளுகை செய்வான். ஸ்தோத்திரம். சிலரை சிற்றின்பங்கள் ஆளுகை செய்யும், சிலரை உலக ஆசைகள் ஆளுகை செய்யும். ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டியது யார் என்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். வலப்பக்கத்துல, இடப்பக்கத்துல, முன்பக்கத்துல, பின்பக்கத்துல, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறி. சரிதானே? நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர். சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. என்ன செய்யறாரு அவரு? நம்மளை முன்னும் பின்னும் நேருக்கு, அப்படின்னா ஆளுகை செய்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். நான் எங்க போனாலும் அவர் அங்கே இருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 139. ஆமா, நான் எங்க 36 நினைக்கிறேன். எங்க போனாலும் அவர் இருக்கிறார். பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க இருக்கார், மேலே ஏறினாலும் அங்க இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை ஆளுகை செய்கிற கர்த்தர். ஆமென். நீங்க எங்க போனாலும், அதான் 6வது நேரத்தில் ஆவியானவர் நமக்கு சொன்னார் பாருங்க, ஆவியானவருடைய ஆளுகை அது. ஸ்தோத்திரம். நீங்க எங்க போனாலும், வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, உங்க குடும்ப சம்பந்தமான பிரயாணங்களை நீங்க செஞ்சாலும் சரி, குடும்ப விசேஷங்கள் ஆனாலும் சரி, எங்க போனாலும் உங்களை ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் பாருங்க. அந்த ஆளுகைக்குள்ளால நீங்க எப்போதும் இருந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி உண்டாகும். ஆமென். அப்ப சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பதற்கு, ஸ்தோத்திரம், எங்க வரணும்? தேவனுடைய ஆளுகை இருக்கிற பெத்லகேமுக்கு வரணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வரணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, காலையில எழும்பி, ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க. படுக்க போகும்போதும் சொல்லுங்க, உங்க ஆளுகைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க. கிளம்பி வெளியே போகும்போது சொல்லுங்க, உங்க ஆளுகைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, ஸ்தோத்திரம், மில்லரனும் அம்மாவும் அல்லேலியா சொல்றாங்க. என் பள்ளிக்கூடத்துக்காக போறிய? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு போறவங்க ஒரு கையை தூக்கி காட்டு பார்ப்போம். தெரியும், உங்க வீட்டில் கேட்டாலும் தெரியும் ஜெபம் பண்ணுவியா இல்லையான்ட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
சரி, அப்போ போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகணும், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. ஸ்தோத்திரம். நான் போற இடத்துல என் மனுஷர்கள் என்னை ஆளுகை செஞ்சிடக்கூடாது, என் நண்பர்கள் என்னை ஆளுகை செய்திடக்கூடாது, உலகம் பாவம் என்னை ஆளுகை செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய ஆளுகை தான் என் மேல எப்போதும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெத்லகேம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ஆளுகை உள்ள இடம். அந்த ஆளுகைக்குள்ள நம்ம வந்தா நமக்கு சந்தோஷம் எப்போதுமே இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். பெத்லகேமில் இருக்கிற இன்னும் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீது பெத்லகேம் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு இந்த தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் தா போதும். நம்பர் 2. இரண்டாவது அங்கே தாவீது குறித்து அங்க சம்பவத்தெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் கிடையாது, வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தாவீதுக்கு தாகம் வருகிறது. அவனுக்கு ஒரு எண்ணம், பெத்லகேமில் இருக்கிற கிணற்றுல தண்ணீரை கொண்டு வந்தால் என் தாகம் தீரும். ஸ்தோத்திரம். அப்போ பெத்லகேம்ல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணற்றுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணீர் என் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர். ஆமென். அப்ப பெத்லகேம்னா என்ன? பெத்லகேம்ல என்ன இருக்கு? 1, தேவனுடைய ஆளுகை இருக்கு. 2, என் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரின் மேல நான் தாகம் வைக்கணும். ஸ்தோத்திரம். பெத்லகேமில் என் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரின் மேல் நான் தாகம் வைத்தால் எனக்கு சந்தோஷம் உண்டாகும். அதான் நம்முடைய செய்தி. ஸ்தோத்திரம். பயப்படாதே, சந்தோஷமான நற்செய்தியை உனக்கு அறிவிக்கிறேன். இந்த சந்தோஷமான நற்செய்தியை பார்க்கிறதுக்கு பெத்லகேமுக்கு போறாங்க. அங்க என்ன இருக்கு பெத்லகேம்ல? 1, தேவ ஆளுகை. 2, என் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் அங்கே இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வந்து பருகுங்கள். ஸ்தோத்திரம். வாசிங்களேன் அந்த வசனத்தை. ஆமா, நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாசிங்க, இல்லைன்னா நான் காட்டி கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 55வது அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சைரசமும் பாலும் கொள்ளுங்கள். தாகமா இருக்கிறவர்களே, உங்களுக்கு என்ன தாகம் இருக்கு? அன்னைக்கு அவனுக்கு தண்ணிக்கு தாகம். ஸ்தோத்திரம். தேவை, அதுக்கு பேர் தேவை. தண்ணீர் அவனுக்கு தேவை. தண்ணி. ஆகாருக்கு பிள்ளைக்கும் என்ன தேவை? தண்ணி. ஸ்தோத்திரம். தாகம். உங்களுக்கு என்ன தாகம் இருக்கு? உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும்னு உங்க இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது? அது பெத்லகேமிலே சந்திக்கப்படுகிறது. ஆமென். உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் பெத்லகேமில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பெத்லகேமில் இருக்கிறது. நீங்கள் பெத்லகேமுக்கு வந்தால் உங்கள் தேவை, உங்கள் தாகம் அங்கே சந்திக்கப்படுகிறது. 3வது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். நேரம் முடியுது. ஸ்தோத்திரம். சீக்கிரம். 1 சாமுவேல் 20:6. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் இதை பேச நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தாவீது சொல்றாரு யோனத்தானு கிட்ட, உங்க அப்பா என்னை பத்தி, சவுல் என்னை பத்தி கேட்டா நீ என்ன சொல்லணும்னா, தன் ஊராகிய பெத்லகேமிலே குடும்பத்தார் யாவரோடு வருஷத்துக்கு ஒரு முறை பலியிட வருகிற போதும். ஸ்தோத்திரம். பெத்லகேம் பலியிடும் இடம். ஸ்தோத்திரம். பெத்லகேம் பலியிடும் இடம். ஏன் நான் பெத்லகேமுக்கு வரணும்? பலி செலுத்துறதுக்கு வரணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பலி செலுத்த வர வேண்டும். என்ன பலி செலுத்தணும்? எப்படிப்பட்ட பலி செலுத்தணும்? துதி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி, சர்வாங்க பலி. ஸ்தோத்திரம். எப்படி செலுத்தணும்? முழு இருதயத்தோட செலுத்தணும், முழு மனசோட செலுத்தணும், முழு பலத்தோட செலுத்தணும். ஆராதனை நடத்தும் போது சில வார்த்தைகளை சொன்னேன். ஸ்தோத்திரம். நம்ம பலி ஊனும்
செவிடுமாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வருகிற ஆடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பழுதற்றது. பழுதற்றதுன்னா கால் உடைஞ்சு இருக்கக்கூடாது, கண்ணு அறகுறையா இருக்கக்கூடாது, வாய் பேசாத வாயா இருக்கக்கூடாது. இதுதான் பழுதற்றது இல்லையா? இப்போ நம்ம பலி செலுத்த வர்றோம். என்ன பலியை கொண்டு வர்றோம்? ஸ்தோத்திர பலியை கொண்டு வர்றோம். ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது ஸ்தோத்திரத்திலே முடிஞ்சிருது. ஸ்தோத்திரம் 3 உடைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. இந்த பிரித்தெழுதுக மாதிரி. எப்படி? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிரிச்சா எப்படி எழுதுவீங்க? கிறிஸ்து கூட்டல், பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாதோ, கிறிஸ்து கூட்டல் அவர்கள், 2 வார்த்தையை உடைச்சிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பலி, நம்ம செய்யற ஆராதனை அவ்வளவுதான். நம்ம ஆராதனை அப்படிதான் இருக்கு. நம்ம கைத்தட்டு உடைஞ்சு போனவன் கைத்தட்டுறது மாதிரி இருக்கு. இந்த கை இழுத்துக்கிட்டா, பேரலைஸ்ட் ஆயிட்டா எப்படி கை தட்டுவாங்க? உனக்கு கை நல்லா தந்திருக்காரு ஆண்டவர், ஆனாலும் எப்படிதான் தட்டுற? அதுக்கு பேரு பழுது உள்ள பலி. நீ உடைஞ்ச கைத்தட்டுற, உன் கைத்தட்டு உடைஞ்சு கிடக்கு. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொன்னா நல்ல ஜீவன் உள்ள ஸ்தோத்திரம் சொல்லணும், பழுதில்லாத ஸ்தோத்திரத்தை சொல்லணும். அல்லேலூயா சொன்னா பழுதில்லாத அல்லேலூயா சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஸ்தோத்திரத்துல இஸ் மட்டும்தான் வெளியே கேட்கும், வேற எதுவும் வெளியே கேட்கல. அது என்ன? ஸ்தோத்திரம்னு கேட்கணும். ஸ்தோத்திரம் சொன்னா இல்ல, நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன். இஸ் மட்டும்தான் கேட்கும் பலிபீடத்துக்கு வரைக்கும். இஸ்ஸுக்கு அப்புறம் எதுவும் கேட்காது. நான் ஏதோ பாம்பு கிம்பு வந்துட்டு போல இருக்கு. ஸ்தோத்திரம். பாம்பு தான் சத்தம் போடும். ஸ்தோத்திரம் சொன்னா ஸ்தோத்திரத்தை உடைக்காம சொல்லணும். உன் பலி பழுதில்லாததாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் இயேசு சொன்னார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் ஸ்தோத்திரம் இல்லையா? ஆமா. அப்ப 3வது பலியிடும் இடம்தான் பெத்லகேம். கர்த்தருக்கு நல்ல பலியை செலுத்துங்க. இந்த மாசம் பழுதில்லாத பலியை செலுத்துங்க. நல்ல உபவாசம் இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆராதிங்க, நல்ல கொடுங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க. பழுதில்லாததை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் தான் இப்படி சொன்னா, நான் இதெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆயிற்று. இந்த கிழிஞ்ச நோட்டு போடுறது, காணிக்கையில கசங்கி உருட்டி செருட்டி போடுறதெல்லாம் பேசி பல நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் இப்படி பேசினார், எங்க மக்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ அயன் பாக்ஸ் வச்சிருக்கிறாரு போல. ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு கசக்கி போட்டாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் காணிக்கப்பட்டியிலேருந்து எடுத்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி நோட்டை செம்மையாக்கிடுவாருங்கிற ஒரு எண்ணத்தில் எங்க மக்கள்லாம் ஸ்தோத்திரம் நோட்டை போட்டு கசக்கி உருட்டி பிரிட்டி ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதை ஒரு மடக்கி காணிக்கப்பட்டியில் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதை இப்படி பீடி சுருட்டுறது மாதிரி உருட்டுறது ஸ்தோத்திரம். அதை ஒரு 8 மடக்கி யாருக்கும் தெரிஞ்சிடப்படாதான் ஸ்தோத்திரம். காணிக்க போடுறது யாருக்கும் தெரிஞ்சிடப்படாது. உருட்டி கைக்குள்ளால் அப்படி வச்சு கசக்கி பிசக்கி பாட்டு பாடி 4வது சரணத்துல தான் பாட்டி காணிக்க போடும். அதுக்குள்ளால கையில் இருக்கிற வேர்வை தண்ணி எல்லாம் அந்த நோட்டில் பட்டு அதை ஈரமாக்கி ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டேங்கிறிய? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழுதற்ற பலியை கர்த்தருக்கு செலுத்தப்படாது, நல்ல பலியை செலுத்தணும் இல்லையா? கர்த்தருக்கு காணிக்க போடும் போதும் அப்படிதான். கிழிஞ்ச நல்லா பார்த்துக்கணும். நோட்டை எங்கேயா கிழிஞ்சிருக்கா? கிழிஞ்ச நோட்டை போடக்கூடாது காணிக்கப்பட்டியில. ஸ்தோத்திரம். கடைக்காரன் எடுக்கல, பஸ்ஸுக்காரன் வாங்கல. ஸ்தோத்திரம். எங்க ஒரு அம்மா வந்து கேட்டு போனாங்க, கிழிஞ்ச நோட்டு இங்கேயும் செல்லாதா அப்படின்ட்டு. நாங்க என்ன பேங்கா நடத்துறோம்? ஆமென். ஆண்டவர் பேங்கா வச்சிருக்கா. இப்பதான் RBL ஸ்தோத்திரம் ரிசர்வ் பேங்க்ல அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா, கிழிஞ்ச நோட்டு செல்லாத நோட்டுலாம் பேங்குக்கு கொண்டு வந்து கொடுத்து நீங்க மாத்திக்கலாம், எல்லா பேங்கும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு அறிவிப்பு கொடுத்துட்டான். ஸ்தோத்திரம். சபையில் அப்படி ஆண்டவர் எதுவும் அறிவிப்பு கொடுக்கல, கிழிஞ்ச நோட்டெல்லாம் வாங்கிக்காங்கப்பா, நான் வந்து எல்லாம் ஒட்டி தந்துடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி போட்டோம். இப்போ நம்ம அது கான்செப்ட் இல்லை. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் ஆமென் பழுதில்லாத பலியை
கர்த்தருக்கு செலுத்தணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். பெத்லகேம்ல என்ன இருக்கு? 1 தேவனுடைய ஆளுகை இருக்கு. 2 என் தாகம் தீர்க்கும் தண்ணீர் அங்க இருக்கு. 3 நாம் பலியிடும் இடம் அங்க இருக்குது. 4 1:6 சொன்னேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார். எங்கே? 1வது வசனத்துக்கு போனா தெரியும். அவங்க பெத்லகேம்ல இருந்து எங்க போனாங்க? 1வது வசனம். நியாயாதிபதிகள். அது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். பெத்லகேம்ல இருந்து எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ மோவாப் தேசத்துல கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? அங்கே கர்த்தர் அவர்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். எங்கே? பெத்லகேமிலே. ஸ்தோத்திரம். பெத்லகேம்ல என்ன இருக்கு? அதான் அப்பத்தின் வீடுன்னு சொன்னேன். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. ஸ்தோத்திரம். அப்ப பெத்லகேம்ல என்ன இருக்குன்னா, எனக்கு ஆகாரம் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். என் பசி ஆற்ற, ஆமென், என் பசி ஆற்ற எனக்கான ஆகாரம் அங்கே இருக்கிறது. பெத்லகேமை விட்டு எங்கேயுமே போகாதீங்க. பெத்லகேம்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சோறு கிடைக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பெத்லகேமை விட்டு போகாதீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பெத்லகேம்ல நாளைக்கு டன் டன்னா வந்து இறங்கும். ஆமென். பெத்லகேம்னா யாரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் பெத்லகேம். இயேசு இப்போ எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்காரு. இயேசு எங்க இருக்காரு? நம்ம கூடி இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் இல்லையா? இயேசு பிறந்திருக்கிற இடம் தானே பெத்லகேம். இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல. இயேசு பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். பெத்லகேம்ல என்ன இருக்கு? ஆளுகை செய்கிறவர் அவர்தான் இயேசு. ஆளுகை செய்கிறவர், என் தாகத்தை தீர்க்கிறவர் அவர்தான் இயேசு. நான் ஒருத்தருக்கு பலி செலுத்துகிறேன். யாருக்கு பலி செலுத்துகிறேன்? யாருக்கு? இயேசுவுக்கு பலி செலுத்துகிறேன். எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் யார்? இயேசு. என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் யார்? இயேசு. இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? பெத்லகேம்ல இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? அன்னைக்கு பெத்லகேம்ல இருந்தார், இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப இன்னைக்கு உன்கிட்ட ஆகாரம் இல்லாட்டாலும் கவலைப்படாத, பெத்லகேமை விட்டு போயிடாத. ஆமென். ஈசாக்குக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்த போது ஈசாக்கு வந்து என்றான், நாம வந்து இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல இந்த ஊரை விட்டு போயிருவோம், நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு அவன் சிந்திக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இங்க சாப்பாடு இல்லைன்ட்டு நீ என்ன பண்ணாத, போகாத, இங்கே இரு, நான் உன்னை போஷிப்பேன். அவர்தான் இயேசு. அதுதான் சந்தோஷமான செய்தி. ஸ்தோத்திரம். அதுதான் மகிழ்ச்சியான செய்தி. அப்போ தேவனுடைய சமூகத்துல பெத்லகேம்ல நம்ம ஒழுங்கா இருந்தா, இன்னைக்கு நமக்கு குறைவா இருந்தாலும் நாளைக்கு டன் டன்னா வானத்தின் மதகுகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரத்திலயா, வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இதெல்லாம் நடக்குமான்னு ஒருத்தன் சொன்னான். ஆனா எலிசா சொன்னாரு, திறக்கும் நடக்கும்னு சொன்னாரு. ஆமென். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்வாராக. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, பயப்படாத, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். எப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பெத்லகேமுக்குள்ள வரணும். கேட்டதோட விட்டுட்டா சந்தோஷம் இல்லை. தள்ளுபடி போடுறாங்கன்னு கேட்கறதோட நமக்கு சந்தோஷம் வராது, போய் பார்த்தாதான். அது மாதிரி கேட்டா மட்டும் காணாது. புறப்பட்டு பெத்லகேமுக்கு மேய்ப்பர்கள் போனார்கள். ஏன் போனார்கள்? பெத்லகேமில் தான் ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார். பெத்லகேமில் என் தாகத்தை தீர்க்கிறவர் இருக்கிறார். பெத்லகேமில் என் ஆராதனைக்குரியவர் அங்கே இருக்கிறார். பெத்லகேமில் எனக்கு ஆகாரம் தருகிறவர் அங்கே இருக்கிறார், என்னை போஷிக்கிறவர். அப்படின்னா அன்றாட தேவை. ஸ்தோத்திரம். அன்றாடம் எனக்கு என்ன வேணும்? பரலோகத்துல ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல இயேசு இப்படி சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். ஸ்தோத்திரம். அந்த ஆகாரத்தை நமக்கு தருகிறவர் நம்முடைய நல்ல கர்த்தர். அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நான் எப்போதும் பெத்லகேமிலேயே இருப்பேன். ஆமென். இந்த நகோமி புருஷன், அவங்க பிள்ளைங்க 4 பேரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனது போல நாங்க பெத்லகேமை விட்டு போக மாட்டோம், பெத்லகேமுக்குள்ளேயே இருப்போம். ஒருவேளை பெத்லகேமை விட்டு வெளியே இருந்தா, மோவாபுல இருந்தா, இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் மறுபடியும் பெத்லகேமுக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். நீங்க பெத்லகேமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட்.
நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ளவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஆமா, தேவனுடைய அந்த பிரசன்னம் அல்லது அபிஷேகத்துக்குள்ளால தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது அது அபிஷேகத்தை குறிக்கும். ஸ்தோத்திரம், ஆமேன். என் தாகத்தை தீர்க்கிறதை அது குறிக்கும். ஸ்தோத்திரம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய தண்ணி, அந்த தாகம் தீர்க்கும் தண்ணீரை நீங்க பருகிற இடத்துல இருக்கிறீங்களான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பலி செலுத்துகிற இடத்துல, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடத்துல இருக்கிறீங்களான்னு பாருங்க. கர்த்தருக்கு பலி செலுத்துறீங்களான்னு பாருங்க. பழுதில்லாத பலியை செலுத்துறீங்களான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமேன், மோவாபில் இருக்கீங்களா பெத்லகேமில் இருக்கீங்களான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெத்லகேமிலே ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இன்னைக்கு இல்லைன்ட்டு பெத்லகேமை விட்டு போயிடாத. இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு கர்த்தர் இன்னைக்குரியதையும் சேர்த்து நாளைக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்குரியதையும் சேர்த்து தருகிறார். ஆமேன். அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். அவர் கூட்டி கொடுக்கிறவர், அவர் சேர்த்து தருகிறவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் சொன்னார், சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னார். அவர்தான் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே இயேசு பிறந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காக பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனார்கள் மேய்ப்பர்கள். ஏன்? பெத்லகேமிலே ஆளுகிறவர் பிறந்திருக்கிறார். பெத்லகேமிலே தாகம் தீர்க்கிறவர் பிறந்திருக்கிறார். பெத்லகேமிலே எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் பிறந்திருக்கிறார். பெத்லகேமிலே ஆராதனைக்குரியவர் பிறந்திருக்கிறார். ஆகவே அவர்கள் பெத்லகேமுக்கு விரைந்தார்கள், கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நீங்களும் பெத்லகேமுக்கு வாருங்கள், பெத்லகேமிலே தங்கியிருங்கள். அங்கே ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்களை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளின்படி இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறபடினாலே கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். நாங்கள் மோவாபில் இல்லாமல் எப்போதும் பெத்லகேமில் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏன்னா பெத்லகேமில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். அவர்தான் எங்களை ஆளுகை செய்கிறவர், அவர்தான் எங்கள் தாகத்தை தீர்க்கிறவர், அவர்தான் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இந்த பெத்லகேமுக்குள்ளேயே தங்கி இருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிராமத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க, தீமைகளுக்கு தீங்களுக்கு விலக்குங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க, வீண் செலவுகளுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கல்வி ஆசீர்வதிங்க. இந்த மாதம் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், சுகம், பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து, ஞாபக சக்தியை தந்து கர்த்தர் நல்ல ஜெயத்தோட நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஜெப நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, வருட இறுதியிலே ஆண்டவரே இன்னும் எங்களை பலப்படுத்துவீராக, ஒரு புதிய வருஷத்துக்காக எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நன்மையை காணவும், உம்முடைய நன்மையை ஆமென் புசிக்கவும் அனுபவிக்கவும் தேவன் உதவி செய்வீராக. கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள், ஊழியங்கள் எல்லாவற்றோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்துடனே புறப்படுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை கொண்டு வருவதாக. God bless you.